இல்ல சந்தோஷ், கண்டென்ட் ஒன்றும் தேர மாட்டேங்குது. அதாவது நல்ல கண்டென்ட்டா சொல்லு, அடுத்த வீடியோ போடணும். சொல்லு. ஜெய்பீம் இருக்குல்ல, இருக்கு. ஜெய்பீம் இஸ் ஓவர் ரேட்டட். என்னடா சொன்ன? இது அன்பாப்புலர் ஒபினியன். வணக்கம் மக்களே. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த அன்பாப்புலர் ஒபினியன் பேச போய் எத்தனை பேர் நம்ம அறியாம தெரியல. ஆனா பரவாயில்ல, பிரம்மகத்துல நாங்க வாங்கின அடியிலே நாங்க வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சிட்டோம். அப்படி ஒரு அடிடாது. இப்போ வந்து நம்ம வளவலன்னு பேசாம வந்து ஃபர்ஸ்ட் அன்பாப்புலர் ஒபினியனுக்கு போயிடுவோம். Kollywood has serious lack of good comedians. After the Vadivel and Vivek period, Santhanam was good for a few years, and with his move to hero status, it's been downright pathetic the last few years. Yogi Babu does same type of shit, and it works only half of the time. Naren Kingsley is decent in few scenes, but soon we will also get tired of him. 100% உண்மை. Unpopular opinion accepted. ஆமா, சொல்ற மாதிரி காமெடியன் ரொம்ப வருஷமாவே இல்ல. கடைசியா சூரியன் நல்லா காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல நான் வந்து எந்த மாதிரியான காமெடி நான் வந்து மிஸ் பண்றேன் அப்படின்னா, காமெடியன்ஸுக்கு தனியா ஒரு ட்ராக் ஒன்று இருக்கும். ஆமா, அது வந்து ஹீரோ ட்ராக்குக்கும் வில்லன் ட்ராக்குக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ட்ராக் தனியா போய்கிட்டு இருக்கும். படமே ஞாபகம் இல்ல கூட இவங்களோட கேரக்டர் நேம்ஸ் ஞாபகம் இருக்கும். அலர்ட், ஆறுமுகம், ஆத்தவராயன், இதெல்லாம் படமே ஞாபகம் இருக்காது. ஆனா அவங்களுக்கு கேரக்டர் ஞாபகம் இருக்கும். அப்படின்னா ஒரு பேக்கேஜா கொண்டு வராங்க. ரோபோசங்கர், மொட்டராஜேந்திரன், யோகி பாபு, நரேன் கிங்ஸ்லி, எல்லாம் வந்து ஒரு பேக்கேஜ். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா படத்தோட காமெடி வரணும்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த இடத்துல தான் சந்தானம் நல்லா ஷைன் ஆனாரு. ஹீரோவோடய டிராவல் பண்ணுவாரு, அதுலயே காமெடி வரும். இப்ப என்ன பண்ணிடுறாங்க, ஸ்கிரீன்ல வந்தோடனே யாரை பார்த்தா சிரிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு 4-5 பேரை தூக்கி உள்ள போடு. ரெடின் கிங்ஸ்லி வராரா, வந்தவரு என்ன திதே அப்படின்னா சிரிச்சிருவாங்க, அவ்வளவுதான். Too many movies got a free pass for their message and politics and are not called out for their poor filmmaking technique. மெசேஜுக்காக மட்டுமே இந்த படம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து படத்தை எடுத்துறாங்க. ஆனா அது வந்து நல்ல படமா இல்லையா, இல்ல நல்ல மேக்கிங்கா இல்லையான்றது வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த திரௌபதி மாதிரி படத்தை சொல்றாங்க. பாத்தியா, அரஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். அந்த மாதிரி சொல்லலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தா ஒரு மாதிரி, ஒரு வலிமை மாதிரி, பூமி மாதிரி ஆயிட்டாங்க. பட் வந்து இந்த மாதிரி அடி வாங்க தவறிய படங்கள், இந்த மாதிரி பெரிய ஹீரோஸோட படங்கள் அதுக்கு. ஆனா என்ன விஷயம்னாக்கா, அந்த மாதிரி படங்கள் பெரிய ஹீரோஸ் நடிச்சா மட்டும்தான் ஓடும். சின்ன ஹீரோஸ் இல்ல ஒரு அப்கமிங் ஹீரோஸ் வந்து நல்ல மெசேஜ் உள்ள படம், ஒரு போர் மேக்கிங் இருந்ததுன்னா அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. அது ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்த ரெடி பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? இது லோனா வரைக்கும் நான் பேசிட்டு இருப்பேன். அந்த போன் அடுத்தது இருக்கிறது மிகப்பெரிய அன்பாப்புலர் ஒபினியன். ஜெய்பீம் இஸ் ஓவர் ரேட்டட். அந்த படத்தை பத்தி பிஆர், அதாவது பரத்வாஜ் ரங்கன், அவர் வந்து ரிவ்யூ பண்ணப்போ அவரை வந்து எல்லாரும் அடிச்சாங்க. ஆனா உண்மையாவே வந்து இந்த படம் ஓவர் ரேட்டட் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. First unpopular opinion that is completely rejected, kicked out of the entire planet. வெளியே போட ஏன்னா ஜெய்பீம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலையே, ஓடிடில பாத்துட்டோமே, நல்ல ஒரு பிக் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குமே சொல்லி நான் யோசிக்கிட்டு இருந்தா, அதே ஓவர் ரேட்டட். நான் அண்டர் நினைச்சிருக்கேன். அதை எந்த வகையில அது ஓவர் ரேட்டடா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு திரௌபதி படம் ஃபேனா இருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து கவர்மெண்டே ஒரு சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தது, அவங்க அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி அதை தாண்டி இந்த படம் எவ்வளவு அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. அவார்டு எல்லாத்தையும் விடுங்க, as a மேக்கிங்காவும் சரி, அந்த ஸ்கிரிப்டாவும் சரி, அந்த கோர் கான்செப்டாவும் சரி, ஆக்டிங் வைஸ்லயும் சரி, எந்த வகையிலுமே அந்த படம் குறைஞ்சது கிடையாது. ஜெய்பீமே ஓவர் ரேட்டட்னா மனுஷனாடா நீங்க எல்லாம். Concerned about the music industry, we have had a great run with Ilayaraja and ARR. Anirudh is giving bits, but அது ஹிட்ஸ்னு. ஐயோ சாரி Anirudh giving bits. அது கூட ஒரு நல்ல ஒபினியன் தான். Anirudh is giving hits, but remains to be seen if his music can transcend languages and carry the legacy forward. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மாதிரி அவர் திமிரா இப்பலாம் சொல்ல மாட்டாரு. சொல்லுங்க. இப்ப வந்து அனிருத் மட்டும் தான் ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பட் அதுமே வந்து லாங்குவேஜ் எல்லாம் தாண்டி கடந்து வந்து லெகசியை கொண்டு போற அளவுக்கு அவர்கிட்ட வந்து அந்த ஒரு சக்தி இருக்கா, பிளஸ் இப்ப இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ்ட் வந்து சக்தி இருக்கான்றது தான் அவங்களோட கேள்வி. அந்த டைம்ல அந்த காம்படிஷன் பார்த்தா அப்படின்னா ஏஆர் இருப்பாப்ல, இளையராஜா இருப்பாப்ல, தேவா இருப்பாப்ல, வித்யாசாகர் இருப்பாப்ல, இந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அந்த டைம்ல இருப்பாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, சோ இவங்க எல்லாருமே ஒரு காம்போவா இருப்பாங்க. ஒரு பக்கம் ட்ரக்ஸ் ஏத்துறாரு அப்படின்னா ஹாரிஸ் ஒரு பக்கம் மெலடியா அப்படியே இந்த பக்கம் ஏத்திட்டே இருப்பாரு. இந்த டைம்ல பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மியூசிக் வந்து ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆன மாதிரி இருக்குது. எல்லாருமே அனிருத் டைப் ஆஃப் மியூசிக் எதிர்பார்த்து போறாங்களோ, அதனாலயே வந்து இப்ப யுவன் சங்கர் ராஜா வந்து அதே மாதிரி போட ட்ரை பண்ணி இந்த கோட்ல வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக்கை மட்டும் பார்த்துட்டு சொல்றாரா என்னன்னு தெரியல. இப்பதான் ஷான் ரால்டனுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்குது.
அவரோட மியூசிக்லாம் வந்து யூனிக்கா இருக்கும். ஷான் ரால்டன், சந்தோஷ் நாராயணன், சந்தோஷ் தயாநிதினு ஒருத்தர், நிவாஸ் கே பிரசன்னா, ஜஸ்டின் பிரபாகர். இதுல வந்து நிவாஸ் கே பிரசன்னா, ஜஸ்டின் பிரபாகருக்கு அவ்வளவா சான்ஸ் கிடைக்கல. ஆனா இந்த மீதி 3 பேர் இருக்காங்கல்ல, இவங்க 3 பேருமே அவங்களோட ஓன் யூனிக் ஸ்டைல் இருக்கு. ஆக்சுவலா இப்போ பிரச்சனை என்னன்னா ஆடியன்ஸ் சைட்ல இருந்தா இல்ல ப்ரொடியூசர் சைட்ல இருந்தா தெரியல, எல்லாருமே அனிருத் தான் வேணும். ஏன்னா அவர் வந்தாருன்னா ஒரு 2 பாட்டு ஹிட் கொடுத்துறாரு, ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடியே ஹிட் கொடுத்துறாருல, அதனாலே படத்துக்கு ப்ரொமோஷன் ஆயிருது. விஷால் சந்திரசேகர்னு ஒரு தலைவர் இருக்கான், இன்னமும் யூஸ் பண்ணலாம். இருந்தால இந்த ஜில்ஜங் ஜக்குன்னு ஒரு படம் வந்துச்சுல, அதுல வந்த மியூசிக்கா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், அந்த டைமுக்கு ரொம்ப ஃப்ரெஷ். அதை தாண்டி சிம்பான்னு ஒரு படம், படத்தோட படம், அதுலயும் ஒரு பாட்டு நல்லா ஹிட் ஆயிருக்கும், பிஞ்சில பிஞ்சில. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க, ஆனா யூஸ் பண்ண மாட்டாங்க. அதான் இது எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அந்த டைம்ல பார்த்தா அப்படின்னா ஆல்பமாவே ஹிட் ஆகும். இப்போ வந்து அயன் ஒரு ஆல்பம் எடுக்கிறோம், எந்திரன் ஒரு ஆல்பம் எடுக்கிறோம் அப்படின்னா ஆல்பமுக்கு எல்லா பாட்டுமே ஹிட். இப்போ வந்து ஒரு ஆல்பம்ல ஒரு பாட்டு ஹிட் ஆகுது, அந்த ஒரு பாட்டை வச்சே படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிடுறாங்க. ரொம்ப ரேரா தான் வந்து ஒரு ஆல்பம் ஃபுல்லா ஹிட் ஆகி நம்ம பாக்குறோம். அந்த ரொம்ப ஒரு சிலர் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க. வெற்றிமாறன் மாதிரி டைரக்டரா இருக்கட்டும், சிறுதை சிவா மாதிரி. அந்த இதுக்கு ஒப்பீனியன் சொல்ல, இது வந்து அண்டர் ரேட்டட் அன்பாப்புலர் ஒப்பீனியன், அன்வான்டட் ஒப்பீனியன் அப்படி இல்ல. இது வந்து ஃபேக்ட் ஆஃப் லைஃப். எப்படி சூரியன் பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல. கங்குவா இஸ் கோயிங் டு தி பிக்கஸ்ட் ஹிட் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி. அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. இதை நீ எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு இந்த தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்து லைட்டா டிக்ளைன் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஹீரோவா நடிக்க போயிட்டாங்க. விஜய் ஆண்டனி அவர்களாகட்டும், ஜி பிரகாஷ் ஆகட்டும், அவங்களாம் வந்து மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்களா, அவங்களாம் சூப்பர் இருந்திருக்கலாம். அங்கெல்லாம் சூப்பரா இருந்தது. நல்ல வர்ற விஷயத்த விட்டுட்டு வராத விஷயத்த முடிச்சு தொங்கிட்டு இருக்காப்ல. I'm not going to say he's bad, but Yuvan needs to take a break and come back after a couple of years. He needs some inspiration or something because he hasn't had a good album in a long time. எனக்கு புரியவே இல்லை, இன்னும் எத்தனை வாட்டி தான் யுவன் கம்பேக். ஆமா, உலகத்திலே அதிக டைம் ஆஃப் வந்து கம்பேக் கொடுக்கிறது யுவன் தான். அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு 10-12 உயிர் இருக்கு. நடுவுல அவருமே நிறைய கமிட் ஆகல, படம் கொஞ்சம் பிரேக்ல தான் இருந்தாரு. மாலாடி யாரு? யுவன் தான். அது நல்லா இருந்துச்சுல. அதான் சொல்றேனே, ரெஸ்ட் எல்லாம் தேவையில்ல, புரிஞ்செடுக்கிற மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் தேவைன்னு நினைக்கிறேன். அவரு இந்த வைராஜா வைன்னு ஒரு படம் ஒண்ணு இருக்கும், படம் ஓடல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயே அவர் கம்பேக் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு இன்னும் லவ் டுடேல கம்பேக் கொடுக்கணும், மாநாடுல கம்பேக் கொடுக்கணும், எல்லாத்துலயும் உங்களுக்கு கம்பேக் கொடுத்துட்டே இருக்கணும்டா. Our romantic movies have heroes who are just pathetic simps with no self respect. இது வந்து என்ன கேட்டா ஒரு சில படங்கள்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவர் எஸ்கே நான் படம் மட்டும் பாக்குறாரு, தாக்கிட்டான் அவ்வளவுதான். அதாவது என்ன வந்து நான் ஒருத்தர் கை காமிச்சு அவர் நான் தான் வளர்த்து விட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க, சொல்ல மாட்டேங்க. அதாவது நம்ம தமிழ் சினிமால ராம்காம் தான் காப்பாத்தினது பல வருஷமா. பாரதி ராஜால இருந்து இப்போ மணிரத்னம், தனுஷ் எல்லாருமே லவ் மூவிஸ் தான் நிறைய எடுப்பாங்க. நிறைய யூனிக்கான படங்கள் வந்துச்சு, வாரணமாயிரமா இருக்கட்டும், மணிரத்னம் படங்களா இருக்கட்டும், ஓகே கண்மணி. ஓகே கண்மணி ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட். விஜய் அஜித்துக்குலாம் வந்து அவங்க பயங்கரமா தூக்கி விட்டது. காதல் அஜித்தும் தேவையான ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, காதல் கோட்டையா, காதல் கோட்டை. இந்த மாதிரியான படங்கள் தான் அவங்களுக்கு அடுத்தது டிஃபரெண்டான ஒரு விஷயம் காமிச்சது. அந்த மாதிரி லவ் படங்கள் தான். அதை விடுங்க, இப்போ வந்து லவ்வர்னு ஒரு படம் வந்தது, நியூ வெர்ஷன் ஆஃப் ராம்காம் தமிழ் சினிமாலே. அந்த ஆஸ்பெக்ட் யாருமே தொடாத ஆஸ்பெக்ட் எடுத்து சூப்பரா எடுத்து. எல்லா படங்களும் சொல்ல முடியாது, ஆனா அந்த மாதிரி ஸ்டாக் பண்ற மாதிரி படங்கள், அதாவது பொண்ணுங்க பிடிக்கலன்னு சொன்னா கூட பின்னாடியே போய் அவங்க லவ் பண்ண வச்சு, சிம்பத்தி கிரியேட் பண்ணி லவ் பண்ண வச்சு, அந்த மாதிரி படங்கள் வந்து தனுஷ் அவர்களும் நடிச்சிருக்காங்க. அந்த குட்டி அதான் சின்ன வயசு எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இப்போ அது வந்து அதுல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ஸ்டாக் பண்றது, பின்னாடியே போறது தப்பு, வேணாம், நோ மீன்ஸ் நோன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹீரோஸுமே ஓரளவுக்கு ரியலைஸ் பண்றாங்க. அர்ஜுன் ரெட்டியை கொண்டாடிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பேசுறீங்க? அதானே நிறைய போட்டுருக்காரு. May or may not be unpopular, but here are mine. அதாவது சூர்யா overacts heavily. I feel he is shouting all the time unnecessarily. I would have liked Surya put and Jai Bhim a little more if not for his overact. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னா தெரியுமா, அதாவது நிறைய கத்துறாப்ல அப்படின்னு. அது ஒரு சில படங்கள் இருக்கு, சிங்கம் மாதிரியான படங்கள். ஆனா சொன்ன 2 எக்ஸாம்பிள் இருக்கு, சூரரை போட்டு அண்ட் ஜெய் பீம். அதுல எங்கடா கத்திருக்காப்ல? கத்துற சொல்ல ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்காராம். என்னடா சொல்றாங்க? அந்த படம் ஓடுனதுக்கான ஒன் ஆஃப் தி மெயின் ஆஸ்பெக்ட் சூர்யா நடிப்பு தான்டா. அந்த மனுஷன் போட்ட எஃபோர்ட் தான்டா. இவங்க எந்த மாதிரி நடிப்பு எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. எதுக்கு ரெட் லைன் யூஸ் பண்றீங்க புரியலையே. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு மாதிரி ஜாலியா வந்து கமர்ஷியல் படத்துல வந்து டான்ஸ் ஆயிட்டு பாட்டு பாடுறது மட்டும் தான் ஆக்டிங் நினைச்சிருக்காங்க போல. இந்த கேரக்டரை எடுத்துட்டு அது கேரக்டராகவே வாழ்றதுன்னு இருக்குல்ல, அது வந்து ஓவர் ஆக்டிங் நினைச்சுக்கிறாங்க. சொன்ன 2 எக்ஸாம்பிள் எடுக்கவே முடியாதா? அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா? சூர்யாவோட கெரியர்ல 2 பெஸ்ட் பிலிம் அப்படின்னா கண்டிப்பா டாப் 2ல இதை எடுத்து வச்சிடலாம். ஆனா அது போய் ஓவர் ஆக்டிங். வேற என்ன போட்டிருக்கான்? இவ்வளவு பெருசா எழுதிருக்கான்.
குறுக்கு இந்த கௌசிக் தொண்டா Only way to reduce stardom of Vijay and Ajit is to have more stars. அவங்க ஸ்டார் வரணும்னா இன்னும் ஸ்டார்ஸ் வேணுமா? என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்கான். அவரோட படங்களை வந்து என்னால பார்க்கவே முடியல. அவருக்கு வந்து இவ்வளவு கிரெடிட்டோ இவ்வளவு ரெகக்னிஷனும் தேவையில்லை. அனில் சார் நாம ரிட்டையர் ஆனா கூட டிஎன் யூத் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. விஜய் இஸ் a scam.